Oh my god. டேய், அருமையான காட்சிகள், அற்புதமான காட்சிகள் தொகுத்து வழங்குவது உங்கள் மோட்டோ டூரர். From the BART train to a tour bus, still the same game except I'm pulling more sluts, more butts, more bucks, never giving more fucks. Did it my way, I'm never taking shortcuts. Raised in a town like fool, who put you up on, huh? E40 Mac Dre's, who I grew. Hello guys, welcome back to the channel. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் பேக் டு த ரைடிங் மோட் பார்த்தீங்கன்னா கேமரா போட்டேன். ஸோ பேக் டு த ரைடிங் மோட். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்றதை நான் அந்த வேலை சொல்கிறேன். அண்டு டைட்டிலையும் தெரிஞ்சிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் பைக் ரெடியாக இருக்குது. டேங்க் கவர், டேங்க் பேக் மவுண்ட்டு இதெல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒன் டே ரைட் தான். ஒன் டே ரைட்னா ஐ மீன் இன்றைக்கி போயிட்டு நான் நாளைக்கு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் இட்ஸ் க்ளோஸ் பை ஹில் ஸ்டேஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ திரும்பவும் ஐ நீட் டு கெட் பேக் டு த ரைடிங். ஸோ அதனால தான் சரி இந்த ரைடு பைக்கில் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து ஆப்ஷன் இருந்துச்சு காரில் போகிறதுக்கு. பட் ஐ நீட் டு ரைட் இட். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இருக்கிறனால ரொம்ப நாள் ஆச்சு ரைட் பண்ணி. ஸோ அதனால் கண்டிப்பாக ரைட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வாட்டி பைக்கில் போகிறேன். ஸோ கண்டினியூ ஸ்டே டியூன் கைஸ். நான் வந்து கோப்ரோ வியூவில் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். திஸ் இஸ் மோட்டோ டூரர். பார்க்கலாம். ஓகே, கண்டினியூவிங் இந்த கோப்ரோ மோட். ரொம்ப நாள் கழிச்சு ரைடு போகிறேன். ஜாக்கெட் எல்லாம் போடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் நான். அண்டு அந்த சின்ன பசங்களுக்கு டூர் போகணுன்னா ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பாங்கல்ல. நெக்ஸ்ட் டே டூர் அப்படின்னா ஒரு பரபரப்பாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ரைட் பண்ணுறதுனால அந்த ஒரு பரபரப்பு இருந்துச்சு. இது இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு தான் அது இப்படி இருக்குமோ தெரியல. ஆனால் ஸ்டில் அந்த ரைடு அப்படின்னா அது ஒரு இருக்குது, அந்த பரபரப்பு இருக்குது. அண்ட் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், நண்பரோட யூடியூப் சேனலில். ஏழைகளின் ஊட்டி, அங்கே தான் போகிறோம். சும்மா பார்த்தோன்னே சரி ஓகே நம்ம எங்கேயுமே போகல, சரி இந்த இதை பிளான் பண்ணி அங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிளம்பியிருக்கேன். அண்ட் எங்கே அப்படின்னா ஏற்காடு தான் கிளம்புறேன். இந்த இருக்கிற ஏற்காடு காடா நீ இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. பட் என்ன பண்ணுறது, எங்கேயுமே போகாததுக்கு ஏற்காடு இஸ் மச் பெட்டர்ல. ஸோ அதனால் ஏற்காடு கிளம்பிட்டேன். சும்மா ஒரு நாள் தான் போயிட்டு. அண்ட் ஐ ஹாவ் அ ஃபங்க்ஷன் டு அட்டெண்ட் இன் நாமக்கல். ஸோ அதனால் சரி நாமக்கல்லில் போய் எப்படியும் நைட்டு ஸ்டே பண்ணணும். ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் ஃபங்க்ஷன். அதனால் எதுக்கு நாமக்கல்லில் போய் ஸ்டே பண்ணணும், போகிறோம் ஏற்காடு போயிடலாம், நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான். இப்போ பார்ப்போம் ரைடு எப்படி போகுதுன்னு. புகை பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. 960 ருபீஸ்க்கு பிடிச்சது. ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரைடிங். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் கேப்ஸில் நான் வந்து ஹேண்டில் பார் ரைசர் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஹேண்டில் பார் ரைசர் அது வந்து 1 inch ரைசர் தான். ஸோ கிளச் கேபிள் எல்லாமே மாற்றிருக்கு. நானே தான் பண்ணேன், டிஐஒய் தான் நானே தான் பண்ணேன். ஏன்னா மாடிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோரூமில் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து நான் வெளியே கொடுக்கறதுக்கும் எனக்கும் பெருசாக விருப்பம் இல்லை. கற்றுக்கோமே என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம பொறுமையாக யோசிச்சோம்னா வந்துருச்சு. அது அவ்வளோதான், வேறு மாதிரி எதுவும் இல்லை. அதனால் அது ஈஸியாக தான் இருந்துச்சு, மாற்றிட்டேன் நான். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. இல்லைனா கொஞ்சம் அப்படி லீனாகி உட்காந்துருப்பேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல். ஐயோ மழை தூருதா?
எஸ்டி அட்வென்ச்சர். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 8:43 ஆகுது. 140 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணாங்க. அங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ரொம்பலாம் ஹெவியாக சாப்பிடல, ஒரே ஒரு நெய் தோசை, அவ்வளோதான். நெய் தோசை ஒன்று போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நேராக ஏற்காடு தான். நடுவில் நான் கீழே கீழேருந்து ஏறும்போதே ஃபஸ்ட்டு திரும்பவும் டேங்க் ஃபில் பண்ணிடலான்னு யோசித்தேன். இப்போ பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான், உளுந்தூர்பேட்டை போய் ரைட் எடுக்க போகிறேன். லாஸ்ட் டைம் கொல்லையில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் உளுந்தூர்பேட்டை போய் ரைட் எடுத்துகிட்டு சேலம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ரைட்டு திரும்பி வில் பி கோயிங் டு ஏற்காடு. தென்பிண்ணை ரிவர். ஒருத்தர் ரொம்ப நேரமாக என்னை துரத்திட்டே வராரு. என்னை ஓவர்டேக் பண்ணுமா அவருக்கு. நான் ஸ்பீடாகவே போலையப்பா, நான் பாட்டுக்கு சிவனேன்னு போகிறேன். டேய், எப்படி வந்தான் பாருங்க, அறிவு கட்டம். பார்க்கவே இல்லை அந்த ஆள். பைக்கு திரும்புதுன்னொடனே அவனும் திரும்பிட்டான். சா, எப்படிலாம் இருக்கானுங்க. ஹைவேல இருக்கோன்ற ஒரு நினைப்பே இருக்காது. இப்போ போகிறாரு பாருங்க, இந்த போ. ரொம்ப நேரமாக விரட்டிட்டு இருக்காரு நான் போட்டு. கார் வந்துடுது, திரும்ப ஓவர்டேக் பண்ண முடியல அவருக்கு. இப்படியே தான் போயிட்டுருக்கு. நானே ஸ்டாப் பண்ணிட்டேன், நீயே போப்பான்னு. காரியாப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி ஒரு ரைட்டு காமிச்சது. அந்த ரைட்டு எடுத்துட்டேன். மேப்பு தான் போட்டிருக்கேன், பாப்பா எப்படி போகுதுன்னு. மழை தெரியுதே. ரயில்வே கேட்டு வரையா, சூப்பர். ஓகே, இங்கே வந்து லெஃப்ட் எடுக்கிறோம், ஏற்காடு ரோடு. ஸோ போன வாட்டி நான் இந்த ரோடு இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இந்த ரோடு வந்து எனக்கு புதுசு. பார்ப்போம். டோல் பிளாஸாவா பாரா. ஸோ இன்னும் ஒரு 57 நிமிடங்கள் உள்ளன. வாவ், அருமையான காட்சிகள், அற்புதமான காட்சிகள் தொகுத்து வழங்குவது உங்கள் மோட்டோடூரர். இந்த காட்ஸை பார்த்தோன்னே ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீல் வருது. பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம், அதாவது எவ்வளோ நேரம் ரைட் பண்ணியிருக்கேன், 3-4 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 4 hours வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதாவது வண்டி ஓட்டுனதை மட்டும் சொல்கிறேன், ரெஸ்ட் எடுத்ததெல்லாம் விட்டுட்டு ஆல்மோஸ்ட் 4 hours வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் இதை பார்த்தோன்னே திரும்பவும் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் பார்த்தீங்க, ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நேரோ பிரிட்ஜ் ஃபுல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டு அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். போலீஸ்கார் அப்படியே எட்டி பார்த்தாரு, நான் எதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சேன். அதுதான் இந்த காட்ஸ் கிட்ட இருக்கிறது. எல்லோரும் ஏன் காட்ஸை தேடி அலைகிறாங்க, ஏன் ட்ராவலர்ஸ் எல்லாம் காட் ஏரியான்னு இருக்காங்க. ஃபாரஸ்ட்டும் மலையும் அப்படியே எங்கள் அப்பா. வி பிலாங் டு த ஃபாரஸ்ட் மேன், வி பிலாங் டு த ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்ஸ். ஏன்னா குரங்கு தானே நம்ம. ஏற்காடு, ஹியர் ஐ கம்.
இந்த இடத்துலலாம் தான் தண்ணி அப்படியே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் முன்னாடி மழை பெஞ்சதில் நல்ல தண்ணி போச்சு. ஸோ அது எங்கேயாவது தான் போயிருக்கும். ஏன்னா அங்கே தான் பாறையெல்லாம் உருண்டு இதெல்லாம் பிளாக்கேஜெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேபி இங்கே தான் நடந்திருக்கும். ஓ மை காட், ஓகே கைஸ், ஃபைனலி வந்து ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் பாதி வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கோப்ரோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னால் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் இப்போ இந்த இடத்த மட்டும் பாருங்கள், செம்ம மிஸ்ட்டு. அதாவது மழை பெய்யுது, அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது, மழை பெய்யுது, அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுது. இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்கும், ஜிபி ரிசார்ட்ஸ். மேலே இதோ அங்கே தான் ரூமு, சாரி இதோ இந்த ரூம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி டே 1 முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே. அண்ட் அதுக்கப்புறம் டே 2 வந்து நாளைக்கு பார்ப்பீங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் until then, signing off, உங்கள் MotoTourer. Bye guys.